என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த சந்திர தரிசனத்தினுடைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு இன்று மனம் பதறும் செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நேற்று இரவு உன்னுடைய வீட்டில் நடந்த விஷயம் அப்படிப்பட்டது. உன்னுடைய தூக்கம் களைவதற்கான காரணமும் அப்படிப்பட்டது. இதை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை இன்றே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த வராகி இந்த விடியலிலேயே இந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். உனக்கு நடக்கும் பல விஷயங்களோடும் உன்னை தேடி வரும் பல உண்மைகளோடும் எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தெய்வம் இன்றும் அப்படித்தான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது. உனக்காகத்தான் உன் முன்னால் நிற்கிறது. நீ கேட்பதை எல்லாமும் உனக்கு கொடுக்கவும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தவும் தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் எப்பொழுதும் சரியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதிலும் ஏது நடக்கிறது என்பதிலும் நாம் எப்பொழுதும் தெளிவு கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அல்லவா? இது போன்ற நேரங்களில் எல்லாமும் உனக்கு இந்த தெய்வம் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் மேலேறி வருவது போல நேற்றிரவு உன் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பதறாமல் நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, நமக்கெல்லாமும் ஏதும் நடந்து விடுமா விடாதா? நாம் எதற்காக தெய்வத்தை வணங்குகிறோம்? நம்மை சுற்றி நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்று கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை யார் தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேற்று இந்த சம்பவம் நடந்தது உன் வீட்டில்தான். இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீட்டிலும் நடந்திட்ட விஷயத்தை தான் அம்மா சொல்லி கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் காலம். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் அன்பினை நீ புரிந்து கொள்ளும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள். நான் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் தாய் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நீ யோசித்து பார்த்திடாத பல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்களை நான் உனக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். இன்று அதுபோலத்தான் ஒரு செய்தி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மட்டும் உணர்ந்து விட்டாயானால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாருமே இருக்க முடியாது. உன்னை விட மிக பெரியவர், அதாவது குணத்திலும் தன்னுடைய செயலிலும் பெரியவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் நீ நல்ல குணத்தோடும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத நல்ல எண்ணத்தோடும் இருக்கும் பிள்ளையானால் நிச்சயமாக இந்த செயல் நேற்று இரவு உன் வீட்டில் நடந்திருக்கும் என்பது முழுக்க முழுக்க உண்மை. யார் நினைத்தாலும் இனி அதை மாற்ற முடியாது. நடக்கப் போவதையே தெய்வம் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நடந்து முடிந்த விஷயத்தை மட்டும் ஒருவரால் மாற்றிவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம் நான் நடத்தி கொடுக்கும் ஒரு காரியம். இன்று உன் வாழ்க்கையில் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க
சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வருவேன். நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்க வருவேன். அதுபோல இனியும் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன் அம்மாவினுடைய வெளிப்பாடு, என்னுடைய செயல்பாடு நிச்சயமாக இருக்கும். நீ யாரை உணர்கிறாயோ இல்லையோ, இந்த தாயை உணர்வாய். எப்பொழுதும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் என்று நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அந்த வாக்கு இன்று உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. நேற்றிரவு நடந்த சம்பவம் இன்று இந்த விடியலை உனக்கு ஒரு தெளிவான விடியலாக மாற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று கிடைத்த அந்த விஷயத்தை நீ நிரந்தரமாக உன்னுடையதாக தக்க வைத்து கொள்ள விரும்புவாயானால் இன்று நீ செய்யக்கூடிய விஷயம், சந்திர தரிசனத்தினுடைய இந்த நாளில் சந்திர பகவானை நீ வணங்கி விட்டாலே அது போதும். நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு இனிமேல் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் இந்த மாறுதல்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. உடன் இருப்பதை எல்லாமும் நாம் உணர்ந்த பிறகு, நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்ட பிறகு, இனி எங்கே பதற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முதலில் வேண்டும். இதைவிட பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை பார்த்திருக்கிற. அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாமும் உனக்கு ஒரு காரியமே அல்ல. நடந்தது என்னவென்று தெரியும் பொழுது, நம்மை சுற்றி வருவது என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு பல நல்லது நடப்பதையும் நம்மால் கண்டு கொள்ள முடியும். நமக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். யாரையும் நம்பாமல், எதையும் நினைத்து வருந்தாமல், நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களை கைவிடாமல், எப்பொழுதும் என் பிள்ளை நீ நல்ல பிள்ளையாக இருக்கும் இந்த நேரம் என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கப்படும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு தான் உன்னை நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லியதாக சரித்திரமே கிடையாது. எது உனக்கு சரி என்பதனையும் எது உனக்கு வேண்டும் என்பதனையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெரிந்து கொண்டுதான் உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இரவு ஒரு சம்பவம் நடந்தது. இரவு இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அப்படி நடந்த பிறகு என் பிள்ளை நீ என்னவாக யோசிக்கிறாய், என்னவாக சிந்திக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். அம்மா, என்னை பதற்றமுறச் செய்கிறாயா, என்னை பயப்பட வைக்க நினைக்கிறாயா என்று சில குழந்தைகள் கேட்கலாம். ஆனால் என்னுடைய பிள்ளையானால் ஒருபோதும் இது போன்ற வார்த்தைகளை நீ கேட்க மாட்டாய். ஏன் தெரியுமா? உனக்கு தெரியும் உன் தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று. உனக்கு தெரியும் இந்த தாயின் அன்பு எந்த நிலையில் உன்னை தேடி வரும் என்று. உனக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம் தாயின் பிடியில் இருக்கிறது என்று. நாம் விரும்புவதை எல்லாமும் நம் தாய் நமக்கு கொடுப்பாள் என்று. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடத்தப்படும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடன் இருக்கும் ஒரு தெய்வம் நமக்கு என்ன சொன்னாலும் அதிலிருந்து நல்லது நடக்கும் என்ற ஒரு தெளிவு உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் அல்லவா? உனக்குள் ஒரு மாற்றம் நிச்சயமாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்திடுவாய். ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெரிந்திடுவாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும்
இந்த வாழ்க்கையை நீ சரியாக கணித்து விடுவாய் என்பதுதான் உண்மை. சுற்றி இருப்பதும் உன்னை தேடி வருவதும் இனி எதற்காகவும் நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் நன்மைகளை நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்வாய். எதையுமே பற்றி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கி தவிக்காதே. உன்னை தேடி இந்த வராகி வருகிறேன் என்ற ஒரு நொடி உன் வாழ்க்கையில் நிச்சயமான தருணங்களை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்ல நினைக்கும் பல விஷயங்களை நீ சரியாக முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். அம்மா இருக்கும் காலம் உனக்கு சொல்ல வேண்டியதையும் உன்னை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பையும் என்னுடையதாக எடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதை நிச்சயமாக நான் செய்யாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இதை என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னிடத்தில் நின்று உனக்குள் தெளிவாகும் இது போன்ற காரியங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் தொலைத்து விடாது. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நான் உத்திரவாதப்படுத்துகிறேன். நல்லதுதான் நடந்திருக்கிறது என்பதனையும் நான் அடித்து சொல்கிறேன். நடந்தது என்ன, அதற்கான சூழ்நிலை என்ன, வந்தது யார், நடத்தியது எந்த விஷயம் என்பதனை நான் உனக்கு சொல்கிறேன். என் மீது எப்படி இத்தனை நாளும் பொறுமையாக இருந்து அம்மா சொல்கின்ற வார்த்தையை கேட்டாயோ அதுபோல இன்றும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேள். கடைசியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் எனக்கு பதிவிட்டு செல். இந்த விடியல் பொழுது உனக்கு நிச்சயமான ஒரு நல்ல பொழுதாக மாற வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் பொழுதாக நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து அம்மா சொல்வதுதான் இந்த காரியம் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, நேற்று இரவு ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு, அதுபோல நேற்றைய தொடக்கம் அமாவாசையினுடைய தொடக்கம், இப்படி நேற்று உன் இல்லம் முழுக்க உன்னுடைய முன்னோர்களும் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் வந்து சென்ற அந்த இடத்தில் இரவு நேரத்தில் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகளை அவர்கள் வேறறுக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி வரும் பல தீமையற்ற, அதாவது நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வரவும் தீமையான விஷயங்களை அங்கிருந்து விரட்டிவிடவும் அவர்கள் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்வார்கள் அல்லவா? அதைத்தான் இந்த வாழ்க்கையில் நேற்று இரவு உனக்கு நடந்தது. ஆனால் அது நடந்ததற்கான அறிகுறிகள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்த விதம், அது உனக்கு புரிந்த விதம்தான் எப்படி என்று நான் சொல்கின்றேன். இரவு நேரம் சரியாக 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக எந்த பிள்ளைக்கெல்லாம் நேற்று விழிப்பு தட்டியதோ, எந்த குழந்தை எல்லாமும் சட்டென்று நேற்று கண் விழித்து பார்த்து தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் நிம்மதியான உறக்கத்தை எடுத்து கொண்டதோ, அந்த பிள்ளைகளின் இல்லத்தில் எல்லாமும் தீய சக்தியினுடைய ஆட்டம் அடங்கிவிட்டது. தீய விஷயங்கள் எல்லாமும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்து விட்டது. இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த தீமையும் அங்கு நடக்காது. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உன் வீட்டில் அதன் நடமாட்டம் நிச்சயமாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள். முருகப்பெருமான் நேற்றிரவு உன் இல்லத்தில் இருந்து ஒளித்திட்ட விஷயங்கள், கந்தன் உன் இல்லத்தில் இருந்து நடத்திய விஷயங்கள், இனி ஒருபோதும் எந்த தீமையும் உன்னை நெருங்காதபடிக்கு நங்கூரமாக பல விஷயங்களை உன் வீட்டில் நடத்தி இருக்கிறார்.
தீய சக்தி ஒன்று ஓட்டமெடுக்கும் சத்தம்தான் உனக்கு அந்த விழிப்பை கொடுத்தது. நல்ல சக்தி அங்கே இருப்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் அந்த விழிப்பு உனக்கு வந்திருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. ஒருவேளை கண் விழித்த பிறகும் மீண்டும் நீ படபடப்போடு இருக்கிறாய் என்றால் அங்கே நல்ல சக்தியின் நடமாட்டம் குறைகிறது. ஆனால் அதன் பிறகு நீ தெளிவாக கொஞ்ச நேரமானாலும் நல்ல உறக்கத்தை எடுத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் அங்கு உனக்கு நல்லதை நடத்தி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காகவே என்றும் நான் வருகின்ற இந்த காலமும் மேலும் மேலும் உனக்கு நல்லதை சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனதான நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொன்ன ஒவ்வொரு காரணங்களும் நேற்று நடந்த விஷயங்களும் உனக்கு புரிகிறதா? என் பிள்ளையே, நீதான் சொல்கிறாய் உனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உன் வீட்டில் நடக்கின்ற காரியத்தை பார்த்தால் நீ பொய் சொல்கிறாய் என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்கின்ற பொய்தான் அம்மாவையும் கலங்க வைக்கிறது. என் குழந்தையே, உன் வீட்டில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் மிகுதியாக இருக்கிறது என்பதனை இனியாவது நீ புரிந்து கொள். நீ நல்ல பிள்ளையாகவும் உண்மையுள்ள பிள்ளையாகவும் வாழ்க்கையில் நீ நேர்மையாகவும் இருப்பதனால்தான் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை எல்லாமும் இனி வரும் காலங்களில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து விட்டாயானால் வராகி சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு தெளிவு கிடைக்கப் பெறுவாய். உன் தாய் உனக்கு சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இனி என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றும் விஷயங்களோடு உனக்கான சந்தோஷமான காரியங்கள் பல நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுப்பதையும் நீ கண்டு கொள்வாய். சரி, நான் சொல்கின்ற வார்த்தைகளை இத்தனை நேரம் என் பிள்ளை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்று எனக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆம் தாயே, நான் கண் விழித்தது உண்மைதான் என்று மட்டும் எனக்கு சொல். நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி வரும் காலங்களை சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் எதையும் எப்பொழுதும் உனக்கு சொல்வது போல இனியும் உனக்கு எல்லா விஷயம் சரியாக நடக்கும் என்பதனை மறக்காதே. தேவையற்ற மனிதர்கள் பேசுகின்ற தேவையற்ற வார்த்தைகளை எல்லாமும் மனதில் போட்டுக்கொள்ளாமல் நல்ல விஷயங்களை சிந்தனைகளாக கொண்டு நல்லபடியாக உனக்கு நடந்திட்ட இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக இன்று உனதாக்க பழகிவிடு. நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நடக்கும் விஷயங்களோடு உனக்கு கிடைக்கவிருக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்வாய். இந்த பொழுது உனக்கான பொழுது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. இந்த பொழுது உனக்கான நம்பிக்கை என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. எல்லாமும் உனக்கு மாறிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி எந்த நிலையிலும் என் பிள்ளையினால் தன் வாழ்க்கையில் தான் விரும்புகின்ற நிலையை அடைந்திட முடியும். எந்த வகையிலும் என் பிள்ளைக்கு குழப்பங்கள் வராதபடி எப்பொழுதும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதையே நான் உனக்கு சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த விடியல் உனக்கு
நல்ல விடியலாக மாறட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.